பொய்யாமலேட்டு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உதயநிதிக்கு புகழ் பாடுங்க. ஆனால் பள்ளியிலலாம் செவுரு ஒழுங்காக இருக்கா? குழந்தைங்களுக்கு பக்கத்தில் போகிற வழி சரியா இருக்கா? ஒரு இடத்துல செவுரு விழுந்துருச்சு, ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருக்கு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் அன்பில் மகேஷை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் மிகுந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலேட்டு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உதயநிதிக்கு புகழ் பாடுங்க. ஆனால் பள்ளியிலலாம் செவுரு ஒழுங்காக இருக்கா? குழந்தைங்களுக்கு பக்கத்தில் போகிற வழி சரியா இருக்கா? ஒரு இடத்துல செவுரு விழுந்துருச்சு, ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருக்கு, ஒரு இடத்துல பாம்பு போய் கடிச்சிருக்குதுங்க. ஆசிரியர் வராங்களான்னு பார்த்தா பாடம் வருதான்னு பார்த்தா பாம்பு வருதுங்க. என்னங்க நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்? கல்லூரி பள்ளிக்குள்ளே கொலை நடக்குது. கத்தி கத்தி படிக்கிறாங்களான்னு தெரியாது, கத்தி கொண்டாடுறாங்க. பாதை சரியா இருக்கான்னு தெரியாது, போதையோட வர்றாங்க. ஆக இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் கூட திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலியில் நான் கேட்குறேன், எஸ்இசெட் நாங்குநேரி என்னாச்சு? தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி கொண்டிருந்தீங்க. உங்க ஆட்சியில் என்ன அளவுக்கு தெற்கு வாழ்ந்திருக்கிறது? இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மறைக்கிறதுன்னு சொல்றாரு. கீழடிக்கு அதிக நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். கீழடியில அதை ஆரம்பித்து வைப்பதற்கு அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷையும் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கூட்டிட்டு போனது நானு. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கருப்பு கொடி காட்டினாங்க. இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்திய கூட்டணி சார்ந்த கருப்பு கொடி காட்டினாங்க. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு நமது அகழ்வாராய்ச்சிகளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் வேணும்னு, அருங்காட்சியகம் வேணும்னு அடிக்கல் நாட்டியது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். யூபிஏ அரசாங்கத்தில் எவ்வளவு செஞ்சீங்க? எத்தனை அருங்காட்சியகம் ஓபன் பண்ணீங்க? எத்தனை ரயில் விட்டீங்க? எத்தனை விமான நிலையங்களை விரிவுபடுத்தினீங்க? எத்தனை போர்ட்டை விரிவுபடுத்தினீங்க? எல்லாத்தையும் பட்டியலிடட்டும். என்னால 2014 இருந்து 2024 வரை மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சதுன்னு பட்டியலிட முடியும். ஆனா நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.